நம்பர் 2, பாவர்ட்டி காஸ்பல். பாவர்ட்டி காஸ்பல்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கோங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. அதாவது ஆண்டவரே கபாபு கொடுப்பாரு, இவர் கஞ்சி குடிச்சிட்டு இருப்பாரு. ஆனால் இந்தப்பா சாப்பிடுப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லை நான் உபவாசத்தில் இருக்க, ஆண்டவரே கஞ்சி போதும் எனக்கு கொஞ்சம். புரியுதா? ஓவரா எல்லாத்தையுமே விட்டுறது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களை எப்படி அழைச்சிருக்கிறாரோ அதில் நில்லுங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் உங்களை கோடீஸ்வரரா அழைச்சிக்கிறாரா, அதுலேயே இருங்க. அதில் நீங்கள் எப்படி ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ, உங்களை சாதாரணமாக கூலி வேலை செய்கிறீங்களா, நோ ப்ராப்ளம், அதில் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்துக்கோங்க. பணத்தை உள்ளே கொண்டு வர, பணத்தை மையமாக வச்சு சுவிசேஷம் கிடையாது. ஓகே, சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கு இருக்கா, சந்தோஷமாக சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லையா, தண்ணியை குடிச்சிட்டு கம்முன்னு இருக்க, அவ்வளவுதான். ஓகே, அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக. பாவர்ட்டி காஸ்பல். 3வது என்ன தெரியுமா? மிகைப்படுத்தப்பட்ட கிருபை, ஹைப்பர் கிரேஸ்ன்றாங்களே. ஆண்டவர் உங்களுக்காக மரிச்சிட்டாரு, அதனால நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம். அவரோட கிருபையை விட உங்கள் பாவம் பெருசா? எவ்வளோ பாவம்னா பண்ணுங்க சார், அதை விட ஆண்டவரோட கிருபை பெருசு, நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிச்சு, கரெக்டு தான். ஆனால் அதுக்கப்புறம் வசனம் என்ன சொல்லுது? பாவம், அதுக்காக பாவம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்குனா என்ன அர்த்தம்? ரெட்டாரிக்கல் கொஸ்டின். ரெட்டாரிக்கல் கொஸ்டின் என்ன அர்த்தம் தெரியுமா? கேள்வி பதில் தெரிந்தே கேட்கப்படுகிற கேள்வி. பாவம் பண்ணலாமா அப்படின்னா கூடாதே அப்படின்றாங்க. ஓகே, உங்கள் மனைவியை நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்புறீங்க. ஓகே, பீரோ சாவியை கொடுத்துட்டு போகிறீங்க. அவங்க திறந்து திருடுவாங்களா? சொந்த வீட்லையே திருட மாட்டாங்க. ஏன்? அவ்வளோ உறவு அவ்வளோ நல்லா இருக்குது, அதனால் அவங்க திருட மாட்டாங்க. ஓகே, அதனால் அதே போல தான் இந்த உறவு, ஆண்டவரோடு இருக்கிற நம்ம உறவு, நம்ம கிருபையில் தான் நம்ம நிற்கிறோம். அதுக்காக தட் இஸ் நாட் அ லைசன்ஸ் டு சின். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்து எப்படி சுவிசேஷம் சொல்லக்கூடாது? மாரல் ரெஃபர்மேஷன். ஓகே, இங்கே பாருங்கள், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கோங்க பிரதர், இந்த சிகரெட் பழக்கம், இந்த ட்ரக்ஸு, இந்த சாராயம், இந்த குடி, அது இது எல்லாத்துலேருந்து நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக மாறி வாழணும். அது இல்லை சுவிசேஷம். அதுக்காக இதெல்லாம் சரி என்று நான் சொல்லவில்லை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்காதவன் எத்தனையோ பேர் உத்தமமாக வாழ்கிறானே. சிகரெட்டு பிடிக்கலை, தண்ணி அடிக்கலை, கெட்ட பழக்கம் இல்லை, ஒழுங்கு உத்தமமாக ஆஃபீஸ் போகிறான், ஒழுங்காக சம்பாதிக்கிறான், உண்மையாக பேசுகிறான், எத்தனையோ பேர். ஓகே, அதனால் ஒரு மாரல் ரெஃபர்மேஷன், சீர்திருத்தம்ன்றாங்களே, ஒரு மனுஷன் சீர்திருந்துறான், ஒழுங்காக நல்ல மனுஷனாக இருக்கிறான் உலகத்தின் பார்வையில், அதுவும் சுவிசேஷம் இல்லை. இப்படி நம்ம சொல்லக்கூடாது, நீங்கள் நல்ல மனுஷனாக மாறுறதுக்கு. அடுத்து தவறான சுவிசேஷம் என்ன தெரியுமா? சமாதானமே இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கிறீங்களோ சிஸ்டர், எங்கள் சர்ச்சில் உட்காருங்க போதும், அப்படியே சீட்டை கொஞ்சம் சூடாக்கிட்டு போங்க, உங்களுக்கு சமாதானம் வந்துடும். அதாவது இயேசுடைய கற்பனைகள், கட்டளைகள், அவருடைய விஷயம், யூ ஹேவ் டு ப்ரீச் த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் அப்படின்றாங்க. அதாவது முழு சத்தியத்தையும் நாம் சொல்ல வேண்டும். அதில் இருக்கிற ஒரே ஒரு குட்டி விஷயம் என்னது? சமாதானம். அதை மட்டுமே சொல்லி சில பேரை கூப்பிட்டு வருவாங்க. அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க? அப்போ உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் கொஞ்ச நேரம் நிம்மதியாக சந்தோஷமாக எல்லாத்தையும் மறந்து நிம்மதியாக இருக்காங்க. அதுக்காக இல்லை. ஓகே, வெறும் நிம்மதி, இப்போ சும்மா கொஞ்ச நாளைக்கு நிம்மதி. அதாவது நான் என் பாவத்துலேருந்து மனம் திரும்ப மாட்டேன், என் வாழ்க்கை மாறாது, எதுவுமே மாறாது, நான் நிம்மதியாக இருக்கணுங்க, அதுக்காக எனக்கு இயேசு வேண்டாம். அதுவும் தவறு. ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியாமையே சுவிசேஷத்துக்குள்ளே புகுந்துருச்சு. அப்படியே நம்ம பிகாஸ் நம்ம ரொம்ப ஆர்வம் இருந்தால் பரவாயில்ல. நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஆர்வ கோளாறு. ஏதாவது ஒன்று செஞ்சு ஆண்டவருக்காக ஏதாவது ஏன் ரெடியே ஆகலை, நம்ம இன்னும் ரெடி ஆகலை. சத்தியம் நிறைய பேருக்கு தெரியாது, வேதத்தில் நிறைய பேருக்கு 66 புத்தகம் என்னன்னு தெரியாது, என்னென்ன எங்கே இருக்குது, என்ன விசேஷம் ஒன்றுமே தெரியாது. சும்மா போய் இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறாரு, இயேசு தண்டிப்பார் தெரியுமா, இயேசு கண்டிக்கிறாரு தெரியுமா, இயேசு கோவப்படுவார் தெரியுமா, இயேசு பரிசுத்தமானவர், இயேசு நீதி உள்ளவர், இதெல்லாம் நம்ம சொல்கிறதே இல்லை. அதனால் மிக மிக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சத்தியம் சுட தான் செய்யும், வலிக்க தான் செய்யும்.
ஓகே, இருந்தாலும் ஒரு மனுஷன் ரொம்ப கேடுகெட்டு போனதுனால அவனுக்கு நம்ம ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் சத்தியத்தை நம்ம சொல்லணும்னா இதுதான் நிலைமை, உன் நிலைமை, திஸ் இஸ் த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத், இதாப்பா நிலைமை, நீ இயேசுவை ஏற்றுக்க வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஒருத்தனை நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, இப்போ சத்தியத்தை சொல்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இந்த சத்தியத்தை நம்ம சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ஆக்கலாம். ஓகே, ஒரு சத்தியம் ஒரு அழகான ஒரு ப்ராடக்ட், இதை நம்ம விற்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும், நம்மளும் அதை ஏற்ற மாதிரி இருக்கணும். நம்பர் 1, நாம் கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவங்க, நம்ம நல்ல டைப் அப்படின்றது உலகத்தானுக்கு எப்படி திரும்ப தெரியும், முதல்ல இந்த ஏரியா பேசிக்கினே இருப்பாங்க சில பேர். நம்ம பேச்சு எப்படி இருக்கணும் தெரியுமா, பழம் நழுவி பாலில் விழணும், குப்பை நழுவி சாக்கடையில் விழக்கூடாது. அவ்வளவு அன்பான பேச்சாக, அழகான ஐயோ இவன் கிறிஸ்டியன், இவன் பேச மாட்டானா, இவன் பேசுனாலே இந்த இடத்துல சந்தோஷம் வருது. சரி, ஆனால் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ வாயை திறந்துட்டானே, வாயை திறந்துட்டாலே, எப்போ மூட போகிறா வாயன்னு. வசனமே இருக்கு, வாசிங்க. எபேசியர் 5:18. இதில் ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். துர்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. தேங்க்யூப்பா, சூப்பர், தேங்க்யூ. இப்போ அப்படியே கொலோசையர் 3:16 வாங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. தொடர்ந்து அப்படியே சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ எஃபிஷியன்ஸ் 4 போங்களேன். உங்கள் பேச்சு எப்பவுமே கிருபை பொருந்தினதா இருக்கணும்னு இருக்கு பாருங்க. எபேசியர் 4 நினைக்கிறேன், எபேசியர் 4ஆம் அதிகாரம். யாராவது ஒருத்தர் வாசி. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஓகே, அதே மாதிரி விருத்திக்கு ஏதுவான. வெரி குட், வெரி குட். நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஓகே, ஸோ எப்படி இருக்கணுமா ஒரு கிறிஸ்டியனுடைய பேச்சு? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேணாம். நம்ம வாயிலிருந்து கெட்ட வார்த்தை நிச்சயமாக வராது. சண்டே மார்னிங் மட்டும்தான் வரும். எரம மாடு எப்போ? சண்டே காலையில் 5 மணிக்கு. ஏன்னா இருக்கிறது ஒரு பாத்ரூம். அவன் உள்ளே போயிட்டு அரை மணி நேரமாக வெளியே வரல. 6 மணிக்கு 6 சீக்கிரம் வெளியே. ஏன்னா இவ்வளோ லேட்டாக என்ன பண்ண? பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி வா 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 வா. இந்த அம்மா கத்தும், அந்த ஐயா நாய் குளிக்கிற மாதிரி ஒரே சண்டை காலையிலேயே. ஓகே, சைடில் ஃபாதர் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் இதுங்க கடைசியில் நம்மளால தாங்க முடியாதுல்ல ஆண்களால். அவ்வளோதான். ஏன்னா போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பிக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டே ஓகே, அவ்வளோதான். பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி 4வது தெருவில் இருக்கிறவங்கலாம் எழுந்துட்டான் சண்டே மார்னிங் 5 மணிக்கே. அப்புறம் போய்ட்டு ஜீசஸ் லவ்ஸ் யூ பிரதர், ஸ்தோத்திரங்க பிரதர். உடனே அவங்க ஸ்தோத்திரங்க காலையில் சூப்பராக இருந்தது உங்களுடைய ஆராதனை. எப்படி பேசணும்னு நமக்கு பேச்சே சரியில்லை, உண்மையாக சொல்கிறேன். பயங்கரமாக அரை மணி நேரம் இங்கே ஆண்டவர் உம்முடைய ஆண்டோ பயங்கரம் சூப்பர். ஓகே, கீழே போய் ஆட்டக்காரங்க என்ன 50 ரூபா கேட்குற, 20 ரூபா தான் மினிமம் ஃபேர் பண்ண மாட்டியா, அதை வேற இப்படி என்ன என் கிட்ட சண்டை ஆடப்ப. எங்கேயோ ஒரு மிஸ்மேட்ச் ஆகுதுல்ல.
ஓகே, எப்படி நம்ம கிறிஸ்டியன்ஸ் அப்படின்றது முதல்ல பேச்சில் தான் தெரியும். அதனால் தயவு செய்து எதை அடக்குறியாலோ இல்லையோ இதை அடக்குங்கோ. என்ன வாயை மூடிக்கிட்டு இருந்தா முட்டாள் கூட ஞானின்னு சொல்லுவாங்களாம். வாசனம் இருக்குல்ல நமக்கு. அதனால் தயவு செய்து உங்கள் திருவாயை ஓகே. ஸோ எப்படி நம்ம பேசுகிறோம் அப்படின்றதான் இதில் பியூட்டிஃபுல்லான விஷயம். நம்ம ஏன் அந்த 2 வசனம் வாசிச்சிருந்தோமா? எபேசியர் கொலோசியர். எபேசியரில் என்ன சொல்லுது? நீங்கள் ஆவியினாலே நிறைந்து. ஓகே, கொலோசியரில் என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே நிரம்பி இருக்கட்டும். ஸோ நீங்கள் ஆவியில் நிரம்பினாலும் சரி, வசனத்தில் நிரம்பினாலும் அதோட அவுட்புட் என்ன தெரியுமா? உங்கள் வாய் நல்லபடியாக இருக்க வேண்டும். அதுதான். அதனால தான் அந்த வசனத்தை நான் வாசித்தேன். ஸோ உங்களுடைய பேச்சு மிக சிறப்பாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு பேச்சாக, கெட்ட வார்த்தை இல்லாமல் அன்பாக, பணிவாக, பொறுமையாக, நிதானமாக, அழகாக பேச தெரியணும். ஓகே, பொதுவாக பிள்ளைங்க எங்கே இந்த பேச்சை கற்றுப்பாங்க? அம்மா அப்பா கிட்டேருந்து கற்றுப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிங்களேன். ஒரு ஃபேமிலியில் ஒரு பையன் கெட்ட வார்த்தை பேசுகிறான்னா கண்டிப்பாக அவங்க அப்பா அதை பேசுவார். அதுலேருந்து அவன் இன்ஹெரிட் பண்ணுவான். அதை அப்படியே பேசி 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 பழக்கமாயிடும். அதனால் தயவு செய்து நீங்கள் வாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஓகே, அடுத்து எப்படி தரமாக இருக்கணும்? நம்ம சத்தியத்தை நம்ம சுமந்து செல்கிறோம்ல எல்லாருக்கிட்டையும். அதனால் நம்பர் 1 நம்ம பேச்சு ஒழுங்காக இருக்கணும். நம்பர் 2 அன்பாக இருக்க வேண்டும். கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னாலே எப்படிப்பட்டவங்க? அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம கிறிஸ்டியன்ஸு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுப்பாங்க தெரியுமா ஜனங்க? நம்ம அன்புனால தான். ஓகே, யோவான் 13:35. ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஓகே, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுனால இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தால். ஓகே, அன்பா இருந்தீங்கன்னா தான் எல்லாருக்கும் என்ன தெரியும்? இவங்க ரொம்ப அன்பானவங்க, அப்போ இவங்க நிச்சயமாக கிறிஸ்டியன்ஸாக தான் இருக்க முடியும். இதுதான் இப்போ ரொம்ப ரொம்ப மிஸ்ஸிங்கில். எல்லா குடும்பத்துலேயும் மிஸ்ஸிங்கு இந்த ஃபேக்டர் தான், அன்பு. ஆனால் இதை பற்றி நம்ம அதிகமாக பேசி 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 இது புளிச்சு போச்சு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர், அண்ணன் தங்கச்சி, அப்பா அம்மா, ஓகே, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் முதல்ல அன்பு, சகோதரர்களுக்குள்ள முதலில் அன்பு இருக்க வேண்டும். அப்புறம் அம்மா அப்பா பிள்ளைங்களுக்குள்ள அன்பு இருக்க வேண்டும். அப்புறம் நம்முடைய சர்ச்சில் ஓகே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருக்கணும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சில முறை நம்ம சர்ச்சிலேயே சில பேர்கிட்ட பேச மாட்டாங்க சில பேர். ஓகே, அப்படியே உள்ள சர்ச்சுக்குள்ள வேறு வந்துட்டாங்க ஸ்தோத்திரம் பாஸ்டர். உள்ள வரும்போதே நியாயம் திட்டே வருவாங்க. இந்த மூஞ்செல்லாம் வந்து நிற்கிது வர மைக்கு பிடிச்சிக்கிட்டு ஸ்தோத்திரங்க. இல்லாட்டி யாராவது பாவத்தில் விழுந்தாங்க, எப்படி தான் கேவலமாக இந்த மாதிரிலாம் பாவத்தை விழுந்து, ஐயோப்பா பரிசுத்தமான இடத்த எப்படி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ பாஸ்டர், அச்சோ என்னால் முடியலங்க. ஓகே, சில பேர் வந்து இன்னொருத்தர் மேலே மன்னிக்க மாட்டாங்க. ஏதாவது தப்பு பண்ணுங்க, தயவு செஞ்சு மன்னிச்சு விட்ருங்க பிரதர். அப்படிலாம் முடியாது பிரதர், அவங்க வந்து பச்சை துரோகம் பண்ணாங்க பிரதர். பச்சை துரோகம் எப்படி பிரதர் அவங்களை மன்னிக்கிறது? இதில் எல்லாமே ஸ்பெஷல் யாரு? லேடிஸ் தான், சகோதரிகள். என்னால் முடியாதுங்க பிரதர். ஓகே, நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருமே துரோகிகள் ஆக்சுவலாக தெரியுமா? நம்ம எல்லாருமே, நான் தான் சொல்லலை, அம்புட்டு போயிடும், களவாணி போயிடும், திருட்டு, எல்லாருமே துரோகி தான். ஆண்டவர் எவ்வளோ கூப்பிடுறாருல நம்மளை, எவ்வளோ வா 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 ஒழுங்க, என்னால் முடியாது. ஓகே, அப்பேற்பட்ட விசுவாச ஜாம்பவான் இப்போ தாவீது இருக்கான் பாரு. சங்கீதம் 119 வாசிச்சிருக்கீங்களா? ஏகப்பட்ட வசனம் இருக்குல்ல, அதை வாட்சி பாருங்கள், வீட்டுக்கு போய் வாட்சி பாருங்கள். அது கடைசியில் ஆன்டி கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்கும். கடைசி வசனம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வசனத்துலேருந்து 175 வசனம் வரையும் உங்கள் வசனத்தை நான் நேசிக்கிறேன், உங்கள் கற்பனையை நான் நேசிக்கிறேன், இதை நான் வாசிக்கிறேன், உங்களையே யோசிக்கிறேன், உங்களையே யாசிக்கிறேன், அப்பு ஐ லவ் யூ இன்னும் கடைசியில் காணாமல் போன ஆட்டை போல் வழி தப்பி போனேன் உமது அடியேனை. என்ன மாதிரியான வசனம் கடைசியில் எப்படி வச்சா பாருங்க வசனத்தை.
ஓகே. ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருக்கணுமா? இப்போ கனெக்ட் ஆகுதா? ஆக்ட்ஸ் 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அன்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்பாக இருக்க வேண்டும். ஓகே. இங்கே அப்பா அம்மா கிட்ட சண்டை, அம்மா அப்பா கூட சண்டை, அப்புறம் பிள்ளைங்க கூட சண்டை, இங்கே சண்டை, சர்ச்சில் சண்டை, அவங்க கூட சண்டை, இவங்க கூட சண்டை, யார் கூடயுமே ஒத்து போகிறதில்ல சில பேர். அப்புறம் சர்ச்சில் வந்துட்டு அன்பே பிரதானம் சகோதரர் அன்பே பிரதானம் பல பல பாசை படித்தறிந்தாலும் தள்ளி நில்லுங்க பிரதர் கல கலவென்னும் கைமணியாமே. ஏன்னா யாரையா நீ? அன்பே இல்லை சுத்தமா, பயங்கரம். ஆனால் நம்மளை மாதிரி ஒரு ஷோ காட்டுறவனுக்கு உலகத்தில் வேற யாருமே இல்லைங்க. ஷோனா ஷோ, நம்மளை மாதிரி ஷோ. ஞாயிற்றுக்கு காலைல பாருங்க, தெருவெல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஃபுல்லாக பைபிளை தூக்கின்னு போகிறதும். அஜோ பாப்பா பாப்பா இன்னைக்கு ஆராதனையில் ஆண்டவர்ல இன்னைக்கு ஆராதனையில் ஐயோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாரு. 10 நிமிஷம் முன்னாடி தான் கத்துனா, இங்க பாரு என்னமா நடிக்கிறான் இவன்ட்டு. ஓகே. தயவு செய்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் இல்லைங்க, அவங்க வந்து சொத்து எழுதி வாங்கிட்டாங்க தப்பா, என்ன வேணா எடுத்துட்டு போட்டோம் பாஸ். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை கூட நீங்கள் மேலே கொண்டு போக போகிறது இல்லை. நீங்களும் நானும் ஒரு குண்டுமணி தங்கம் எடுத்துகிட்டு போகிறது இல்லை. எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல. எவனா அதை ஏமாற்றி எடுத்துகிட்டு வச்சுக்கண்ணா, நோ ப்ராப்ளம். நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எதையுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. தயவு செய்து சந்தோஷமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக. ஓகே. அந்த அன்பு எப்படி இருக்கணுமா? எக்ஸ்ப்ரெசிவ் அன்பாக இருக்கணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஓகே. மற்ற பக்கத்து வீட்டில் ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம நிச்சயமாக அவங்களுக்கு உதவி செய்யணும். ஒரு பக்கெட் தண்ணி கொடுக்கணும். தண்ணியா? ஒரு பக்கெட் தண்ணி கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம் பதர், உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம், ஏசு உங்களுக்கு தண்ணி கொடுப்பா பதர். மா அந்த பக்கெட் உள்ள வைமா, நீ வேற உள்ள வைமா. நமக்கே இல்லை என்ன. ஓகே. பேசிக் திங். நீங்கள் வந்து மிகப்பெரிய அப்படியே இந்த நாட்டுக்காக நானே பலியா ஒன்றும் தேவையில்லை. முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி பக்கத்தில் ஒருத்தவங்க தண்ணி கொடு, அவனுக்கு என்ன தேவையோ அதுவே இல்லை. கிறிஸ்மஸுக்கு அப்போ போய் பிரியாணியை கொடுத்துட்றது, இந்தாங்க கிறிஸ்மஸ் நாங்கள் கொண்டாடுறோம், இந்தாங்க கேக்கை சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையும் அவனை கொண்டாடிட்டு அப்புறம் தீபாவளிக்கு போய் நிற்குது. ஸ்தோத்திரங்க, என்ன கொண்டாடுறீங்க? அன்பு. ஓகே. தயவு செய்து அன்பாக நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்க வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம் எல்லாம் ஃபேமஸான வசனம். அது என்னது? இந்த படிங்களா நான் சொல்றேன். பரிசுத்த ஆவி உங்க மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நல்லா கவனிங்க. அதை வந்து நிறைய பேர் அதை படிக்கும்போது தப்பா படிச்சிட்டாங்கன்னா, யூதேயாவில சமாரியால எனக்கு சாட்சியா இருப்பாங்க படிக்கல, எனக்கு காட்சியா இருப்பாங்க படிச்சிட்டாங்க. ஒரே காட்சி தான், சாட்சியே இல்லை. சாட்சி எனக்கு நீ முதல்ல சாட்சியா இரு. சாட்சினா நானும் அதே மாதிரி இயேசு மாதிரி சாட்சி. ஓகே. சாட்சியாய் இருப்பீர்கள். ஸோ முதலாவதாக நம்ம எப்படி பேசுகிறோம், இரண்டாவதாக நாம் எப்படி அன்பாக இருக்கிறோம், மூன்றாவதாக இது கூட ரொம்ப முக்கியம், நம்ம எப்படி வேலை செய்கிறோம். ஓகே. டைட்டஸ் எடுத்துக்கோங்க. டைட்டஸ் தீத்து, நான் சொல்கிறேன் இதில் விஷயம் இருக்கு. டைட்டஸ் தீத்து 2:10. எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஓகே. ஐ திங்க் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும். யூ அடோன் த காஸ்பல்னு இருக்கும். ஓகே.
அதாவது சுவிசேஷத்தை நீங்கள், அது ஒரு பேக்கேஜ், நல்லா கவனிங்க, சுவிசேஷம் ஒரு பேக்கேஜ், அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போது அதை ரொம்ப அழகாக பேக் பண்ணி நம்மளும் டீசெண்டாக இருந்து நம்மளும் அன்பாக இருந்து நம்ம சொன்னாதான் அதை ஏற்றுப்பாங்க ஜனங்க. ஓகே, நம்ம கேவலமானவங்கன்றது வேறு விஷயம், இருந்தாலும் நம்ம சாட்சியாக நின்று அவங்களுக்கு இந்தாங்க சார் இந்த பேக்கேஜ் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை பார்க்குறான் முதல்ல, சூப்பராக தானே பேக்கேஜ் 8 மணிக்கு சொன்னோம், கரெக்டாக 7:50 வந்துட்டானே, கரெக்டான பில்லு போடுறானே, கரெக்டாக பில்லு கொடுக்குறானே, வெரி குட், இந்த பேக்கேஜ் எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் ஏற்றுக்கிறான். அதாவது நீங்களும் நானும் வேலை செய்கிற இடத்துல, அதாவது ஆஃபீஸ்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ எதுவாக இருந்தாலும் நம்ம எப்படி செய்யணுமா வேலையை? உண்மையும் உத்தமமுமா செய்யணும். அன்பானவர்களே, தயவு செய்து கவனிங்க, நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேலை, ஆஃபீஸில் உட்காந்து பைபிள் படிக்காதீங்க, ஆஃபீஸில் உட்காந்து ஜெபம் போட்டுப்போம். மேனேஜர் வந்து என்னையா பண்ணிருக்க, ஏசுதா என் மேனேஜர் போயா. ஸோ நான் சொன்னல, நமக்கு ப்ராப்ளம் ஆர்வம் இல்லைங்க, கோளாறு. ஓவராக பண்ணுறது அல்லது. பாஸ் நீங்கள் ஜெபம் பண்ணணுன்னா, வேதம் வாசிக்கணுன்னா எங்கே போகணும்? வீட்டில் போங்க, இல்லைனா ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் எங்கே வேணால் நடந்து திரிந்து ஜெபம் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆஃபீஸ் போனீங்கன்னா நல்லா வேலை செய்யுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா காலேஜில், நல்லா படிக்கணும், படிப்பு ஏறலைன்னா கூட பரவாயில்ல, ஒழுக்கமுள்ள கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருக்கணும். ஓகே, போய் சோம்பேறி மாதிரி ஆஃபீஸில் உட்காந்து சம்பளத்தை வாங்கி, யாராவது சில இடங்களில் அப்படியே கஸ்டமர் வந்தால் ஐயோ இவன் ஏன்டா வந்தான், அவன் இங்கே தானே வரான். சில பேங்க்ஸில் போய் பார்த்துருக்கீங்களா, நம்ம உள்ளே போனோம் ஐயோ வந்துட்டானுங்க. அதாவது வேலை செய்யவே பிடிக்காது சில பேருக்கு, அப்படியே சோம்பேறி மாதிரி அப்படியே உட்காந்துருப்பான் எதையுமே பண்ணாமல். அப்பப்போ வாயத்துன்னு ஸ்தோத்திரம், ஏசுப்பா ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லா கவனிங்க, சும்மா இயேசுவே 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னால் ஒன்றுமே நடக்காது. ஆண்டவர் சொல்கிறல்ல, சும்மா நீ என்ன லாடு லாடு லாடுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனால் உன் மனசும் என்கிட்ட இல்லை, உன் வாழ்க்கையும் சரியில்லை, போ, அவ்வளோதான். அதனால் வேலை செய்கிற இடத்துல இவர் ஒரு கிறிஸ்டியனுங்க, இவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா இவர் சூப்பர் அடித்து நொறுக்கிடுவாருங்க, இவர்கிட்ட அப்படி தான் நம்ம சாட்சி இருக்கும். டீச்சரா பெஸ்ட்டு டீச்சரு, ஸ்டூடெண்ட்டா பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு, ஓகே, ஒர்க்கரா பெஸ்ட்டு, மேனேஜரா பெஸ்ட்டு மேனேஜரு, இவர் வந்து குப்பை பெருக்கிற பெஸ்ட்டு, குப்பை பொறுக்கிறதுல இவ தான் பெஸ்ட்டு. அப்படித்தான் நம்மளுடைய சாட்சி இருக்கணும். ஓகே, ஸோ யூ ஒர்க், அப்படி தான் நீங்கள் அலங்கரிக்கிறீங்க சத்தியத்தை. ஓகே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.